அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தூரத்திலும் இருந்து சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆவிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆத்துமாவிலே அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் பொழுது நம்முடைய சரீரத்திலே நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். ஆவிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆத்துமாவிலே அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் பொழுது நம்முடைய சரீரத்திலே நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். அப்படியானால் ஆவி ரட்சிப்பு என்பது ஒரு நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்துவை இருதயமாகிய ஆவிலே விசுவாசித்து நம்முடைய வாயிலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய ஆவியாகிய மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அதே போல ஒரு இமைப்பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது நம்முடைய இந்த அற்பமான சரீரம் மரித்திருந்தால், கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் உயிர்த்தெழப் போகிறது, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருந்தால் மறுரூபமாக போகிறது. ஆனால் இதுவும் ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமைப்பொழுதில் நடக்க போகிற விஷயம். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் அனுதினமும் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. எனக்கு இந்த சத்தியம் புரிகின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமாவிலே அனுதினமும் மறுரூபமாகாவிட்டால் முடிவிலே இறுதி ரட்சிப்பை நம்மால் அடைய முடியாது. ஆகவேதான் ஆத்தும ரட்சிப்புக்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தவான்களை கர்த்தர் தம்முடைய சபையை சீர்பொருந்தும் பொருட்டாக ஊழியத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். ஐயா கிராமத்துல இந்த சத்தியெல்லாம் புரியுமா? ஏன் கிராமத்துல ஒரு பைபிள், மெட்ராஸ்ல ஒரு பைபிள், சென்னையிலையும் அல்லது வேற அமெரிக்கால ஒரு பைபிள் இருக்குதா? அப்படி என்ன இருக்குதா? இல்ல கிராமத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து கொஞ்சம் யங்கான இயேசு கிறிஸ்து, ஓல்டான இயேசு கிறிஸ்து, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குதா? அப்போ எல்லாமே ஒன்னா இருக்கும் பொழுது சத்தியத்தை அறிவிக்கிற அந்த அறிவின் குவாலிட்டி மட்டும் ஏன் கிராமத்துல குறைச்சி சொல்லு, சிட்டில கூட்டி சொல்லுன்ற பழக்கம்? அது என்ன பழக்கம்னே தெரியல. உங்களுக்கு புரியுதான்றதுதான் முக்கியம். நீங்கள் புரிகிறது என்பதை பல முறை நீங்கள் அங்கீகாரம் பண்ணிருக்கிறீங்க. இப்போ ஒரு முறை சொல்லுங்க, இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு புரியுதுன்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் அனுதினமும் ரட்சிக்கப்படுவதற்கு, அனுதினமும் மறுரூபமாவதற்கு, அனுதினமும் நம்முடைய ஆத்துமாவை மாற்றிக் கொள்வதற்கு தான் ரொம்ப டைமை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படி நம்முடைய ஆத்துமாவை மறுரூபப்படுத்துகிற மிக முக்கியமான தலைப்புகள், பல தலைப்புகள் இருக்குது. நம்முடைய ஆத்துமாவை மறுரூபப்படுத்துகிற தலைப்புகள், அந்த பல தலைப்புகளில் மிக முக்கியமானது தாழ்மை. தாழ்மையின் வரிசையிலே நாம் இப்பொழுது நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெருமையாக இருந்தால் என்ன நடக்கும்? பெருமையாக இருந்தால் என்ன நடக்கும்? நாம கடந்த வாரங்களிலே தியானித்தோம், யாக்கோபு புஸ்தகத்திலையும் வாசித்தோம், பேதுரு புஸ்தகத்திலையும் வாசித்தோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்படியானால் எது தாழ்மை, எது பெருமை என்பதை கடந்த வாரங்களில் தியானித்தோம். பெருமையா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். பெருமையா இருந்து வேதாகமத்துல பெருமையா இருந்ததினால அவங்களுக்கு என்ன முடிவு, அவங்க என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆத்துமாவை மறுரூபப்படுத்துகிற தலைப்புகளில் மிக முக்கியமான தலைப்பு தாழ்மை. தாழ்மை என்கின்ற அந்த தலைப்பை பேசும்பொழுது எது பெருமைன்றது நமக்கு தெரியணும். பெருமையா இருந்தால் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல நிறைய பெருமைகள் இருக்குது, நிறைய பெருமைப்பட்டு விழுந்து போனவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அதிலிருந்து ஒரு 5 காரியங்களை, 5 சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம்
11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம ஒரு வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் பின்னும் அதிகாரம். அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். இந்த பாபேல் கோபுரத்து சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கூஸ் என்கிற ஒரு மனிதன் நிம்ரோத் என்கின்ற ஒரு மனிதனை பெற்றெடுக்கிறான். அந்த நிம்ரோத் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருக்கிறான். அதாவது கர்த்தர் மேல வர வேண்டிய கவனத்தை தன் பக்கம் திருப்புகிற எல்லாருமே வேட்டைக்காரங்க தான். கர்த்தர் மீதான கவனத்தை நாம வேற எந்த பக்கம் திருப்புறத்துக்கு லீட் பண்ணாலும் அவர்கள் எல்லாருமே நிம்ரோதின் ஆவி உடையவர்கள் என்பதை நாம் கடந்த வாரங்களில் தியானித்தோம். அப்ப இந்த நிம்ரோதின் தலைமையில என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த நிம்ரோதின் அந்த மக்கள், நிம்ரோதோடு சேர்ந்த அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாபேல் கோபுரத்தை, இன்றைக்கு பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அல்லது ஈராக் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளில, ஒரு காலத்தில் அது பாபிலோன் என்று சொல்லப்பட்டது. அதனுடைய முந்தைய பேர் பாபேல். பாபேல், அப்புறம் பாபிலோன், அதுக்கப்புறமா ஈரான், இப்படிப்பட்ட பெயர்களால் அந்த பகுதி அழைக்கப்படுகிறது. முதல்ல உலகத்துல விக்கிரகம் உருவான இடம் இந்த பாபேல். இங்க என்ன விக்கிரகம் உண்டாயிருக்கிறது அப்படின்னா, எப்பவுமே முதல்ல மைண்ட்ல தான் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்துட்டு ஆக்ஷன்ல வர்றதுக்கு முன்னாடி, செயல்கள்ல வர்றதுக்கு முன்னாடி முதல்ல மைண்ட்ல வருது பாருங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு மனசுல வந்த விஷயம் என்னன்னா, நமக்கு பேர் உண்டாகணும், நமக்கு ஒரு நகரத்தை கட்டணும், ஒரு வானத்தை அளாவும் கோபுரத்தை கட்டணும், நமக்கு ஒரு கோபுரத்தை ஒன்னா இருக்கணும். அவருடைய சித்தம் என்ன? உலகம் எங்கும் பழுகி பெருகுங்கள். ஆனா இவங்களுடைய விருப்பம் என்ன? ஒன்னா ஒரே இடத்துல இருப்போம். அவருடைய மகிமைக்கென்று தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதர்களை தேவன் பூமியிலே வைத்தது அவருடைய மகிமைக்கென்று. அவரை துதிப்பதற்கென்று, அவரை ஆராதிப்பதற்கென்று, அவரை உயர்த்துவதற்கென்று இந்த பூமியிலே மனிதனை வைத்திருக்கிறார். ஆனா மனிதன் யாரை பிரைஸ் பண்ண விரும்புறான்? யாரை மனிதன் துதித்துக் கொள்ள விரும்புகிறான்? யாரை உயர்த்தி கொள்ள விரும்புகிறான்? யாரை புகழ்ந்து கொள்ள விரும்புகிறான்? தங்களை தாங்களே மனிதர்கள் உயர்த்தி கொள்ள விரும்புகிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்ன? நடக்கிற காரியங்களில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய ஒரு முடிவுகளில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நாம் எடுக்கிற ஒரு தீர்மானங்களில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நான் செய்கிற வேலையில தேவன் மகிமைப்படுகிறாரா? என்பதை கவனிக்காமல் மக்கள் தங்களுக்கு என்ன பேர் உண்டாகும், தங்களை முன்னிறுத்துவது எப்படி, தங்கள் அந்த கூட்டத்திலே அடையாளப்படுத்தப்படுவது எப்படி, சபையிலே நான் எப்படி அடையாளப்படுத்தப்படணும், அந்த ஊழியத்திலே நான் எப்படி அடையாளப்படுத்தப்படணும், உலகத்துல இந்த ஊர்ல நாங்க ஜனங்கள் மத்தியில, எங்க சொந்தங்கள் மத்தியில நான் எப்படி அடையாளப்படுத்தப்படணும் என்கிற நமக்கு என்ன பேர் உண்டாகும் என்பதிலே கவனங்களை போனதுனாலதான் ஆண்டவர் அந்த பாபேல் கோபுரத்தை, அந்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், எங்க சிதறி போவேனா, எல்லாருக்கும் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிக்கலாம், எல்லாரும் கோபுரத்தை கட்டி என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே வாழ்ந்துடலாம், அதன் மூலமா நமக்கு என்ன உண்டாகும், பேர் உண்டாகும். அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவன் ஒரு பிசாசின் ஆவினால் நிரப்பப்பட்டவன். தேவன் உலகம் முழுவதும் பரவி பக்தியுள்ள சந்ததி உருவாகணும்னு பிளான் வச்சிருக்கிறாரு. தேவன் உலகம் முழுவதற்கும் பூமியின் எல்லைகளை நிர்ணயித்து அதை குடியிருப்புக்கு என்று மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஆனால் இந்த மக்கள்
தேவனுடைய படைப்பின் நோக்கத்திற்கு எதிராக, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக தேவன் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் ஒன்னே கூடி ஒரே இடத்துல வாழ்வோம். பெரும்பாலும் நகரங்கள் நகராததாகவே இருக்கிறது. நகரங்கள் நகரணும். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஒரு பட்டணத்துல சபையை தொடங்குகிறார், நடத்துகிறார். திடீர்னு ஒரு 200-300 பேர் வந்துடுறாங்க. திடீர்னு அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த சபையில விசுவாசியா இருக்கிறார். அப்புறம் அவர் தேவன் என்னை அழைத்தாராக்கணும் ஒரு ஊழியத்தை, ஒரு 10 பேர் அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் உருவாயிட்டாங்க. ஜெருசலேம் சர்ச்சுன்னு சொன்னா அது புதிய எருசலேம் சபைன்னு ஒண்ணு உருவாகுது. எங்க உருவாகுது? அவர் கீழே இருந்தா இவர் மேல இருப்பாரு, இல்லைன்னா பக்கத்தில் இருப்பாரு, இல்ல பின்னாடி இருப்பாரு. நான் சொல்றது உண்மையா போய்ங்களா? நடக்குதா இல்லையாங்க? ஏன்பா கர்த்தர் உன்னை அழைச்சாருன்றல 78% மக்கள் வாழ்கிற கிராமங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமலேயே இருக்கிறதே. ஏன் கர்த்தர் அழைச்சாருன்னு சொன்னா அந்த புதிய எருசலேம் சபைக்கு எதிராக புதிய எருசலேம் சபை உருவாக்கத்தான் உன்னை அழைச்சாரா? அந்த புதிய எருசலேமை கொண்டு வந்து கொஞ்சம் புலவன்பாடியில காட்டாயப்பா. அந்த புதிய எருசலேமை கொண்டு வந்து கொஞ்சம் கங்காபுரத்துல காட்டேன், கொஞ்சம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து காட்டுங்களேன், விழுப்புரத்துல வந்து காட்டுங்களேன். சென்னையில் இருக்கிற ஒரு சபை உடைந்தால் சென்னையிலே தான் சபை நடத்தணும்ன்ற சட்டம் என்ன இருக்குதா? அப்படியான யாருக்கு பேர் உண்டாக ஊழியத்தை செய்றீங்க? 78% மக்கள் ஆண்டவரை அறியாமல், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல், தங்களுடைய ஜாதியையும் தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய பாரம்பரியத்தையும் நம்பி சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே ஒரு சபையிலிருந்து பிரிந்து இன்னொரு சபை உருவாகிறது என்றால் அது எங்க உருவாகணும்? தேவனுடைய மக்கள் நினிவேவுக்கு, தர்சீசுக்கு போறது யோனாவுக்கு ரொம்ப சேஃப். ஆனா தேவை உள்ள மக்கள் தர்சீசில் இல்ல, நினிவேல தான் இருக்கிறாங்க. நினிவேவுக்கு போனா அங்கெல்லாம் வந்து 10 வருஷம் சைக்கிள் பேச்சா கூட 10 ரூபாய் காணி கொடுக்கறதுக்கு 10 முறை யோசிப்பாங்க பாஸ்டர். பெங்களூர்லயும் மெட்ராஸ்லயும் சென்னையிலயும் பம்பாயிலையும் அங்கெல்லாம் சும்மா சிம்பிள் காணிக்கையே இல்லையா? திருமண சபை. நான் சொல்றது புரியுதா? யாருக்கு பேர் உண்டாக பண்ணி கொண்டிருக்கு? எரிந்து கொண்டிருக்கிற கட்டை நடுவிலே 10 காஞ்ச கட்டை எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அதுல 2 பச்சை கட்டை போட்டா எரியுமா எரியாதா? நான் பேசுறது உங்களுக்கு புரியல. எரியுமா எரியாதா? நாங்கள் எல்லாம் சீக்கிரமாகவே வளர்ந்து விட்டோம். வளரவே இல்லை. நீ எல்லா அனுகூலமா இருக்கிற இடத்துல இயேசுவுக்காக எழுந்து ஆராதித்து விடுவது வல்ல தேவனுக்கு மகிமை. எல்லா அனுகூலமா இருக்கிற இடத்துல ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு பெரிய இடத்தை வாங்கி ஒரு பெரிய பில்டிங்க கட்டிடுறது இல்ல மகிமை. எத்தனையோ நூறுக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் இயேசு ஒரு கட்சி தலைவர் என்கிற அறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உங்களுக்கு தெரியுமா என்றால் அவர் எந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்று கேட்கிற ஒரு பாமர மக்கள் வாழ்கிற தேசத்திலே ஊழியத்தை தொடங்குறவர் எங்க தொடங்கணும்? எழுகிறீங்களா? நமக்கு பேர் உண்டாகுமான்னு பாக்குறாங்க மக்கள். எங்க ஊழியம் செஞ்சா எனக்கு பேர் உண்டாகும், எங்க காரியத்தை செஞ்சா என்ன மதிப்பாங்க, என்ன பேசினா என்ன மதிப்பாங்க, என்ன செஞ்சா என்ன மதிப்பாங்க. நம்மை மதிக்கணும், நமக்கு பேர் உண்டாகணும் என்று செய்கிற எல்லாமே நிம்ரோதின் ஆவிதான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆடம்பரத்துல சிலருக்கு ஆடம்பரமா இருக்கணும்ன்ற பெருமை, ஆடம்பர பெருமை. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வேகமா வாசி. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. ஆடம்பரம் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. ஆடம்பரம் அநேகருடைய மனதுல ஆடம்பரத்தின் ஆவி. அவர்கள் அதாவது நாகரிகமா தங்களை வெளிப்படுத்திக் கொள்றது தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு
ஐயா 100 சபையை கட்டுற காணிக்கை வச்சு ஒரு சபையை கட்டிட்டு உட்காந்து இருக்காங்க மக்கள். பாத்துக்கிறீங்களா? 100 கிராமத்துக்கு சபையை கட்டிடலாம், ஆனா அதை ஒரே ஒரு இடத்துல கட்டி வச்சுங்கிறது. ஆடம்பரத்தின் சிந்தனைகள், ஆடம்பரமாய் தங்களை வெளிப்படுத்துவது விசுவாசிகளுக்குள்ள இருக்குது இந்த ஸ்பிரிட். நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகிற விதம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற விதமா, பரலோகம் எதிர்க்கிற விதமா? ஆடம்பரமான வாழ்க்கை இன்றைக்கு, அதாவது வந்துட்டு ரொம்ப ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு சுகபோகமான வாழ்க்கை. சுகம் தப்பு இல்ல, சுகபோகம் தப்பு. அந்த லூசிபருடைய பிரச்சனையை பாருங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவன் ஆடம்பரமா தன்னை காட்டிக்கொண்டே இருந்தான். ஆக்சுவலா யார் ஆடம்பரமா காட்டணும்? யார் ஆடம்பரமா காட்டப்படணும்? அலங்காரத்துக்குரியவர் யாரு? ஆடம்பரத்துக்குரியவர் யாரு? எல்லா புகழ்ச்சிக்கும் மகிமைக்குரியவர் யாரு? நமக்கு ஆடம்பரத்தை அல்ல, நமக்கு ஆடம்பரம் வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த எப்படி ஆடம்பரமா இருக்கிறாங்க பாருங்க. ஆடம்பரமா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஐயோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, நீங்க நான் சொல்றது புரியுதுங்களா? அலங்கரிக்கிறது நிறைய பேர் ரொம்ப விரும்புறீங்க. அலங்காரமா காட்டிக்கணும் நம்முடைய காரியங்களை. சிலதான் பார்த்தீங்கன்னா பட்டனை கைட்டு விட்டு அவங்க உள்ள இருக்கிற செயின் தெரியணும் பையங்களுக்கு, இல்லையா? பையன்களுக்கு வந்து ஒரு அது ஒரு அலங்காரம். ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும், இல்லையா, சிவப்பாடைகளையும் தரித்து வெளியேற பெற்ற வஸ்திரங்களை தரித்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறவர்களை ஆடம்பரத்துக்கு செலவு பண்றாங்க. ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா யோசிக்கிறது, 1000 முறை யோசிக்கிறது. ஆனா ஆடம்பரத்துக்கு செலவு பண்றது, ஒரு கல்யாணத்துல பாருங்க, எல்லாத்துக்கும் லட்சங்களை செலவு பண்ணுவாங்க. ஆனா அங்க வந்து நடத்துற ஊழியக்காரர்களுக்கு, அந்த காரியங்களை எல்லாம் முன்னின்று செய்யற ஊழியக்காரர்களுக்கு அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, அதெல்லாம் எதிர்பார்க்காதவங்க தான் கண்டிப்பா அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியும். ஆடம்பர வாழ்க்கையை விசுவாசிகள் வெறுக்க வேண்டும். ஆடம்பரமான காரியங்களை வெளிப்படுத்தி அதுல நமக்கு ஒரு பேர் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தாட்டை நீங்க மாத்தணும். சிலருக்கு ஆஸ்திகளில் பெருமை, ஆடம்பரத்துல சிலருக்கு பெருமை, சிலருக்கு ஆஸ்திகளில் பெருமை. பாபிலோனின் பெருமை, அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, அது குழப்பத்தின் இடமாய் மாறினது. அந்த பாபில் கோபுரத்தை கட்டுவதை நிறுத்தினவார்கள், அது அழிந்தே போயிற்று. அப்படியானால் மனதுல முதலாவது என்ன இருக்கணும்னா, எல்லாவற்றிலும் நம் தேவனை மகிமைப்படுத்தி விட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய அறிவால், நம்முடைய ஆற்றலால், நம்முடைய ஆடம்பரங்களால், நம்முடைய ஆடம்பரம் மீன்ஸ் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களால். ஆஸ்திகளின் பெருமை. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17, 18, 19 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17, 18, 19. எடுத்தீங்களா? உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும்
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது? சொல்லிக் கொள்ளக்கூடாது. அப்படி சொல்லிக் கொள்ளாமல் இருக்க என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கர்த்தர் நம்முடைய தாழ்வில் இருந்து நம்மளை கொஞ்சம் உயர்த்தும் பொழுது நம்முடைய மனசு மற்றவர்களை தாழ்வாக பார்க்க ஆரம்பிச்சது. பாத்துக்கிறீங்களா? நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை பார்க்கணும். நம்முடைய தாழ்வில நாம உயர்த்தப்படும் பொழுது நாம தாழ்வா இருக்கிறவங்களை பார்க்க கூடாது, தாழ்வா மற்றவங்களை பார்க்க கூடாது. இருக்கிறீங்களா? ஆஸ்தியை என் கைகள் என்னுடைய கை சமார்த்தியம், என்னுடைய அறிவினால் நான் இதையெல்லாம் சேர்த்திருக்கிறேன், என்னுடைய திறமையினால் நான் இதையெல்லாம் சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தால் நான் இதையெல்லாம் பெற்றிருக்கிறேன். கிடையவே கிடையாது. எல்லாம் உம்மாலே உண்டானது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? என்னுடைய நான் பெற்றிருக்கிற ஒன்றும் என் சுய சக்தியினாலாவது என் சுய பக்தினாலாவது பெற்றதல்ல, எல்லாம் அவருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரங்கள்ல நாம பார்க்கிறோம், பலரை பார்க்கிறோம், அவங்களுக்கு என்ன மனசுல ஓடுதுற அப்படின்னா, நாங்க தான் எல்லாமே செய்யறோம், நாங்க இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுன்ற மாதிரி சில நினைப்புகள்லாம் வந்துருது நமக்கு. சில நேரங்கள்ல நாம இல்லைன்னா இவங்க இல்லைன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றும் நம்முடைய சாமர்த்தியத்தினால் உண்டானதல்ல. அப்படி சாமர்த்தியத்தினால் உண்டானது என்று நினைத்தவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேதாகமத்துல வந்துட்டு அவங்க அழிந்து போயிருக்கிறாங்க. என்னுடைய பலம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை கிடையவே கிடையாது. கர்த்தாவே, தாவீது சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாவீதை. 1 நாளாகம புஸ்தகத்துல தாவீது சொல்றாரு 29ஆம் அதிகாரத்துல, 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், அதுல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நிறைய வசனங்கள் இன்னைக்கு நான் வாசிக்கணும்னு விரும்புறேன். 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நான் இன்னைக்கு விடுற காற்று இருக்குதுல, சுவாசிக்கிற அந்த காற்று இருக்குல்ல ஆண்டவரே, அது உம்மாலே வந்தது. நான் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை. நான் பெற்றிருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றது. நான் பெற்றிருக்கிற வீடு உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. நல்ல தண்ணீருக்காக நன்றி சொல்ற பழக்கம் இருக்குதா உங்களுக்கு? ஆண்டவரே, நல்ல காற்றை நான் சுவாசிக்கிறேன், உமக்கு நன்றி அப்பா. நல்ல தண்ணீரை நான் குடிக்கிறேன், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் திருப்திப்படுகிற ஒரு வஸ்திரத்தை நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைந்து சின்னாபின்னமா போக வேண்டிய குடும்பத்தை இன்றைக்கும் நீங்க உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இதெல்லாம் ஏதோ நம்முடைய திறமைகளால், நம்முடைய சாதுரியமான புத்தி, சமயோஜிக புத்தியினால் உண்டானதல்ல. எத்தனையோ நம்மளோட பலவான்கள்லாம் கொரோனாவில் மண்ணில் போய் படுத்துக்கினாங்க. நம்மை விட பெரிய பெரிய திறமைசாலிகள்லாம், நம்மளை விட பெரிய பெரிய அறிவாளிகள்லாம், ரொம்ப சேஃப் ஜோன்ல இருந்தவங்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவருடைய வேலையை செய்யறதுக்கு, ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செய்யறதுக்கு நம்ம இங்க இருக்கிறோம். ஆண்டவர், இது உம்மாலே வந்தது. எல்லா காரியத்தையும் என்ன சொல்லி பழகணும்டானா, இது உம்மாலே உண்டானது. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்களா, ஆண்டவர் இது உம்மாலே உண்டானது. ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குதா, இது உம்மாலே உண்டானது. யாராவது உங்களை பாராட்டுறாங்களா, ஆண்டவர் இது உம்மாலே உண்டானது. எல்லா இடங்களிலும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாவீது சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரு இவரு? பெரிய ராஜா. போர் புரிந்து பல தேசங்களை அடிமைப்படுத்தி, பல தேச தலைவர்களை கீழ்ப்படுத்தி அவர்களை சூறையாடினவர்.
என்னுடைய இராணுவத்தால் இது வந்தது, என்னுடைய அறிவால் வந்தது, என்னுடைய திட்டமிடுதலால் வந்தது சொல்லியிருக்கலாம். ஆனா தாவீதுக்கு நல்லா தெரியும், ஒன்றும் என்னால் உண்டானதல்ல. அல்லேலூயா. எல்லாம் உம்மாலே உண்டானது ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையில நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். மறுபடியும் சொல்றாரு, எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். எல்லா உம்மாலே உண்டானது. நான் கொடுக்கிற திராணியை எனக்கு கொடுப்பது நீங்க தான் ஆண்டவரே. நான் கொடுக்கறத மேன்மை பாராட்டவே கூடாது. நம்ம சில நேரங்களில் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு கொடுப்போம், நல்லா கொடுப்போம், ஆனா கொம்பு முளைச்சுக்கும். பாத்துக்கிறீங்களா? சில நேரங்களில் கொடுக்கிறவங்களுக்கு கொம்பு முளைச்சுக்கும், கொடுக்கிறவங்களே கொடுக்காம மாட்டுவாங்க சில நேரங்களில். பாத்துக்கிறீங்களா? என்னடான்னா ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம இவ்வளவு கொடுத்துட்டோம், அப்படியானால் நம்ம வார்த்தைக்கு சபையில ஒரு வேல்யூ இருக்குன்ற ஒரு கொடுக்கு. நம்ம இவ்வளவு காலமா விசுவாசியா இருக்கிறோம், அப்படியானால் சபையில நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது என்கின்ற கொடுக்கு வந்துடும். சில நேரங்கள்ல கொடுக்கும் வரக்கூடாது, கொம்பும் அழைக்கூடாது. நாம தூணும் ஆதாரமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாள் வளர வளர, நாள் ஆக ஆக ஊழியத்தின் மீதான மரியாதை கூடணும், நாள் ஆக ஆக ஊழிய பாரங்கள் கூடணும், நாள் ஆக ஆக ஊழிய தரிசனங்கள் புரியணும், நாள் ஆக ஆக ஊழியக்காரர்களுக்கு எப்படி நம்ம அனுகூலமான துணையா இருக்கலாம், அவர்களுடைய பாரங்களிலே தேவன் நமக்கு எந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாருன்னு யோசிக்கணும். கர்த்தர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு படிப்புல உயர்த்துவார், பொருளாதாரத்துல உயர்த்துவார், பலத்துல உயர்த்துவார், நாகரிகத்துல உயர்த்துவார், அறிவில உயர்த்துவார், சொந்தங்கள் கூடுவதில் உயர்த்துவார். எந்த நிலைகளிலே நாம் உயர்த்தப்பட்டாலும் நாம் இது தேவனாலே வந்தது என்கின்ற மனநிலைக்குள்ள, மன நிறைவுக்குள்ள போகணுமே தவிர. தாவீது எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பொண்ணு கொடுத்திருந்தாருன்னா நம்பவே முடியாது உங்களால. அத்தனை டன்னு தங்கத்தை அவர் உருவாக்கி கொடுத்துட்டு இல்லையா, பல 100 டன்னு தங்கத்தை, பல லட்சம் டன்னு தங்கத்தை உருவாக்கி கர்த்தருடைய சபைக்குன்னு வச்சுட்டு அவர் சொல்றாரு, கர்த்தாவே இதெல்லாம் நான் ஏதோ பெருசா சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்ததான் நினைக்காதீங்க, கர்த்தாவே இது உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றது, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றது என்ன பண்றோம், அதை உமக்கே கொடுக்கிறோம். எவ்வளத்தை பெற்றுக்கொண்டு எவ்வளவு கொடுக்கிறோம், எவ்வளத்தை பெறுகிறோம், எவ்வளத்தை கொடுக்கிறோம். பெற்றுக்கொள்றதுல நமக்கு வந்துட்டு கண்ணுங்க அர்த்தமா இருக்கிறோம். நான் இது எப்படி பெற்றேன்னு தெரியுமா, இது ஒண்ணு கர்த்தர் கொடுக்கல, என் பராக்கிரமம், என் அறிவு, என் சாமர்த்தியம், என் சாதுரியம், என் குடும்பத்தாருடைய சாதுரியம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய ஆற்றல், என்னுடைய அறிவு, எனக்கு கவர்மெண்ட், எனக்கு ஒரு பிரைவேட் கிடையாது. பிடித்தா இந்த கைக்குள்ள என்ன காற்று இருக்குமோ அந்த காற்றும் கர்த்தருடையது. உதிர்கின்ற அந்த முடியும் அவருடையது. ஒன்றும் என்னால் உண்டானதல்ல, ஒன்றும் நம்மால் உண்டானதல்ல. ஒரு வார்த்தையும் நம்மை மேன்மைப்படுத்தி அல்லது ஒரு வார்த்தையும் தேவனை மகிமைப்படுத்தாத வார்த்தைகள் முடிந்த வரைக்கும் முற்றிலுமாக நம்முடைய வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. தாவீது தங்களை, அதுதான் இந்த மாதிரி இருதயத்தை உடையவர்களை தான் ஆண்டவர் தனக்கு உகந்தவர்களாய் மாற்றிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட இருதய உடையவர்களாய்த்தான் ஆண்டவர் தனக்கு ஏற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே வாங்க, இப்ப நேபுகாத் நேச்சார் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம் பாருங்க. அவன் என்ன பேசியிருக்கிறான் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம். முதல்ல பாபிலோனின் பெருமையை பார்க்கிறோம், ரெண்டாவது நாம நேபுகாத் நேச்சாரின் பெருமையை பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க எழுதி கொள்ளுங்க. அதுல
குறிப்பாக 1-2 வசனங்களை நாம பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, 30ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது எது? அந்த பாபிலோன் ராஜ்யத்தை பார்த்து சொல்லுகிறான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யம் உன்னை விட்டு, ராஜ்யபாரம் உன்னை விட்டு. சில நேரங்கள் நம்ம பெருமையா பேசுறதுனால அதனுடைய விளைவுகள், பாதிப்புகள் பெருசா நமக்கு தெரியலன்றதுனால நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறோம். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று. இந்த ஆவிதான் நிம்ரோதின் ஆவி. கோபுரத்தை கட்டுவோம், யாருக்கு? எல்லாருக்கும் யார் தலைவரா இருக்கிறது? சரி, கோபுரத்தை கட்டுவோம், எல்லாரும் ஒன்னா கூடுவோம், யார் தலைவரா இருக்கிறது? என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், என்னோட இராதவன் எனக்கு விரோதமாயிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தலைவர் கர்த்தரே. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். எல்லா மகிமைக்கும் அவர்தான் தலைவர். எல்லா கணமும் அவருடையது. இந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், என் வல்லமை, ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி ராஜாவே. அவன் 4:25 சொல்லுவான் பாருங்க. 4:25 சொல்லுவான், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அப்படியானால் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆளுகை கொடுக்கிறவர் யாரா? ஆளுகை கொடுக்கிறவர் யாரா? உன்னதமானவர். அப்படியானால் உன்னதமானவருக்கு மகிமையை செலுத்தணும். ஆளுகையை கொடுக்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவரே. சிறியவனை புனிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அவரே. உயர்த்தி வைக்கும் பொழுது அவரை இன்னும் புனிதில் இருக்கும் போதே நாம் அவரை உயர்த்து, அதுதான் மைண்ட் செட்டப். ஆண்டவரே, நீங்க என்ன உயர்த்த உயர்த்த அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நாம அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறைச்சு கூடாது. உயர்த்த உயர்த்த இன்னும் அவரை நாம் மேன்மைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். நாட்கள் கடக்க கடக்க இன்னும் அதிகமாய் அன்பு கூற பழகணும். நம்முடைய அன்பை நாம் கிரியையாலும் வாயினாலும் மட்டுமல்ல, கிரியையில வெளிப்படுத்தி பழகணும். நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு தாட் இருக்குது பாருங்க. இது நான் என் ஆற்றலால், என் அறிவால், என் பராக்கிரமத்தால், என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஆண்டவரை அறியாத அல்லது ஆண்டவரை பற்றி கேள்வி மட்டும் பட்ட, ஆண்டவரின் பிள்ளை இல்லாத ஒரு அந்நிய தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே நான் என்று சொன்னால் அவன் மிருகங்களோடு கூட புல்லை மேயக்கூடிய அளவுக்கு அவன் தள்ளப்பட்டு போவான். ஆனால் ஆண்டவர் தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் என்று தெரிந்து நம்முடைய மனதும் நம்முடைய சரீரமும் அல்லது நம்முடைய மனதும் நம்முடைய கிரியையும் யாரை மகிமைப்படுத்துகிறது? பவுல் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, 2 கொரிந்தியர் 3:5 வாசிங்கம்மா. 2 கொரிந்தியர் 3:5. எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. யோசிக்கவே இல்லை. அதாவது எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கவே நான் தகுதியானவன் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சகோதரர்கள் எல்லாரும் கவனிங்க. ஐயா, எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கவே முடியாது. நான் காலையில உயிரோடு எழுந்தது என்னுடைய திறமையான அந்த நிர்வாகத்தால் அல்ல. நான் நல்ல அருமையான ஒரு பெட்ல படுத்து நல்ல ஒரு அருமையான தலையாணி வைத்து நல்ல ஒரு பெட்ஷீட்டை மூடினதுனால நான் காலையில எஞ்சிக்கல. நான் ஒரு இமை பொழுது கூட மனிதனுடைய புத்தினால் சக்தினால் நடக்கிற காரியம் அல்ல. எல்லாமே தேவனுடையது.
அப்படியானால் நம்மால் என்ன நடந்திருக்கும், நம்மால் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லாமல், நம்மோடு கூட பிறந்து வளர்ந்த எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லாமல் போன இந்த உலகத்துல, நம்ம கூட பயணித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய குடும்பங்களிலே ஒரு நிம்மதியின் சத்தம் கேட்கப்படாத இந்த நாட்களிலே, நம்மோடு கூட பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் வீணாக போன நாட்களிலே, நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து நமக்கு நல்ல உண்ண உணவும் உடுக்க உடைய இருக்க இடத்தை தந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்மாலையின் மேல் நிறுத்தி அப்படியே கால்களின் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இது நம்மால் உண்டானதா? நம்மால் உண்டானதா? எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏனெனில் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறது நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அப்படியான எங்கள் தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? எங்கள் தகுதி கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. தேவனுடையதை ராயனுடையதை, தேவனுடையதை ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? ராயனுக்குரிய மகிமையை நீங்க கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? ராயனுக்குரிய மரியாதை கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. அசிரியர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்க. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் அவன் வந்து பேசுவான் பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தை நீங்க மொத்தமா நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல 30ல இருந்தே நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக 35ஆம் அதிகார வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது அதுக்கு ஃபுல்லாவே 33ல இருந்தே வாசிக்கிறேன். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியர் ராஜாவின் கைக்கு தப்பிவிட்டதுண்டோ? அசிரியர் ராஜாவுடைய அந்த போர் தளபதி ரப்சாக்கே வந்து பேசுறான். யூதா ராஜாவாகிய எசேக்கியாவுடைய மக்களை பார்த்து சொல்றான், ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியர் ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பார்வாயின், ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டா உண்டோ? 35ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ரப்சாக்கே வந்து சொல்றான், ஐயா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாசின் நாட்களிலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாக அசிரியா படையெடுத்து வரான். சனகரிப் என்று சொல்லப்படுகிற அசிரிய ராஜா அவனுடைய போர் தளபதியாகிய ரப்சாக்கேவை அனுப்புறான். அவன் வந்து பேசுறான். அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 30ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் அதாவது ரொம்ப எசேக்கியா சொல்றான் 29, எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையில் இருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள். நெஞ்ச நிமித்திட்டு வந்து ரப்சாக்கே பேசுறான். சனகரிப் சொல்லுகிறதாவது, யூதா ஜனங்களே, அசிரியர்களின் கைக்கு நீங்கள் தப்ப முடியாது. ஒருவேளை இந்த ராஜா எசேக்கியா சொல்லுவான், அசிரியா ராஜாவின் கையில் நாம் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் அவனை கையில் இருந்து நம்ம தப்பிப்பார் சொல்லுவான். நம்பாதீங்க. பாத்துக்கிறீங்களா? இந்த ஜாதிகள்லாம், இந்த ராஜாக்கள்லாம் மண்ட ஓடுகள் எல்லாம் போனாங்க, மண்ட மேடுகளா போனாங்க. அவன் சொல்றதை கேட்காதீங்க. நாங்கள் ஒரு துருவை போல இந்த யூதாவை நாங்கள் கொள்ளையிட்டு விடுவோம், எருசலேமை நாங்கள் சிரழித்து விடுவோம். பராக்கிரமசாலியில் இன்றைக்கும் சபைகளுக்கு விரோதமாக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமியின் ராஜாக்கள் எழும்பி, பூமியின் அதிபதிகள் ஒன்று கூடி கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின அவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாகவும் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அகித்தாப்பேல்களின் ஆலோசனைகள் அபத்தமாய் போகும் என்பது அவர்களுக்கு தெரியல. இப்ப அப்படியே 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு வாங்களேன். 2 ராஜாக்கள் 19:35 ஒருத்தர் வாசிங்களேன்.
அன்று ராத்திரியில் அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பள்ளத்திலே 180,000 பேரை சங்கரித்தான். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரதங்களாய் கிடந்தார்கள். கரங்களை உயர்த்தி, உனக்கு விரோதமாய் உங்கள் இடங்களிலே பெருமை பேசுகிறவர்களை குறித்து நீங்கள் மனம் அடிந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை இன்சல்ட் பண்ணுகிற ஜனங்கள் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு விரோதமாக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஜனங்களின் நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒன்றின் மூலமாக இப்ப நேற்று தினத்துல பாருங்க, ஒரு கிறிஸ்தவ ராணுவ அதிகாரி என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு, டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய மத நம்பிக்கையின்படி இந்த பூஜை புனஸ்காரங்களில் நான் ஈடுபட முடியாது என்பதற்காக அவர் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறார். சஸ்பெண்ட் கூட கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறீர்களா? சில இடங்களில சிலர் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவே, நீதி நிமித்தமாகவே நாம துன்பப்பட வேண்டி இருக்கிறது அல்லவா? நாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதனால் பரிகாசிக்கப்படுகிறோம் அல்லவா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நாம அமைதியா இருப்பதனாலேயே, பொறுமையா இருப்பதனாலேயே, தாழ்மையா இருப்பதனாலேயே, அன்பா இருப்பதனாலேயே சில நேரங்களிலே கோழைகளைப் போல எண்ணப்படுகிறோம் அல்லவா? ரப்சாக்கே வந்து சொல்றான், யார் கைக்கு, எங்க அசிரியர்களுடைய படை கைக்கு உங்களை யார் தப்புவித்தார் பார்த்துடலாம். எத்தனை ராஜாங்களை நாங்கள் சூறையாடிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பாஸ்டருக்கு தெரியாது நான் யாருன்னு. எனக்கு தெரியாதுப்பா நீ யாருன்னு. ஆனா நான் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும். உன்னை உயர்த்தவும் உன்னை தூளும் சாம்பலவாய் ஆக்கவும் அவருக்கு தெரியும். 19ஆம் அதிகாரம் 18:35 19:35 மனசுல வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 18:35 கொக்கரிப்பது யாராக்கும் தெரியுமா? மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. நாங்க யாராக்கும், நாங்க இந்த கட்சி ஆக்கும், நாங்க இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஆக்கும், நாங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய அப்படியே சொர்ண சூடு உள்ளவங்களாக்கும். இப்ப பேசுறவங்களுக்கு எல்லாம் சொர்ண சூடு இல்லையா? 35 பாக்குறோம், அவர்கள் எல்லாரும் செத்த பிரேங்கங்களை விழுந்து கிடந்தார்கள். கர்த்தர் சில நேரங்கள்ல நம்மை கொண்டே பதில சொல்லிடுவாரு. நம்மை கொண்டு பதில் சொல்ல முடியாத இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு பதில சொல்லுவாரு. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களை உணவை விதவையை கொண்டு போஷிப்பாரு, சில நேரங்களை தேவ தூதனை கொண்டே போஷிப்பாரு. ஐயா, எந்த நிலையிலும் நம்மை வெட்கப்படுத்தாதவர், தம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதை விரும்பாத நல்ல தெய்வம். ரப்சாக்கே சொல்லுகிறான், உங்கள் தேவன் எங்களை எங்கள் கைக்கு உங்களை தப்பு வைக்க மாட்டார். எசேக்கியா சொல்லுவான், கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லுவான். நம்பாதீங்க. ஜாதிகளின் தேவர்கள் தப்பு வைத்ததுண்டோ? ஜாதிகளின் தேவர்களோ சர்வ வல்ல தேவனோ ஒன்னா? ஐயா, நீ இதுவரைக்கும் ஜெயித்து வந்தது, நீ இதுவரைக்கும் மனநோக பண்ணினது, நீ இதுவரைக்கும் எதிர்த்து நின்னது உன் நம்பிக்கைக்குரிய சாதாரண மனிதரா இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர் தேவர்கள் ஒப்பிட முடியாத சர்வ வல்லவர். எஸ்தரை கொண்டு வந்து அப்படியே மறைச்சு வைக்கிறதுக்கே பெரும்பாடா இருந்துச்சு பாருங்க. இப்ப கொண்டாந்து எங்க உட்காந்துங்கிறாங்க அப்படின்னா, 127 நாடுகளை ஆளுகிற அகாசுவேரு ராஜாவின் அரண்மனையில மனைவியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரே இரவில ஆமானின் ஆலோசனைகள் அபத்தமாய் போனது. ஒரே ஒரு பிரேயர் எத்தனையோ அபத்தமான ஆலோசனைகளை மாற்றிவிடும். ஒரே ஒரு டெடிகேஷன் எத்தனையோ அபத்தமானவைகளை இல்லாமல் பண்ணிவிடும். நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறவர்களானாலும், கர்த்தருடைய பிள்ளைகளே சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவாங்க. கர்த்தருடைய சபையில் இருக்கிறவங்களே சபைக்கு விரோதமா பேசுவாங்க.
பாரங்களை புரிந்து கொண்டவர்களே பாரத்தை கூட்டி விடுவார்கள். ஒரு நாளும் நமக்கு ஒரு பலம் இருக்கிறது, நமக்கு ஒரு திறமை இருக்கிறது, நமக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று ரப்சாக்கேவின் ஆவியோ சனகரிப்பின் ஆவியோ சபைக்குள் இருக்கவே கூடாது. கர்த்தர் 1,85,000 பேரை ஒரே இரவுல, எத்தனை தேவதூதன் ஒரு 1000 தேவதூதர் வந்தாங்களா 1,85,000 பேர் கொல்ல? சிங்கிள் தேவதூதன் 1,85,000 பேர் காலி பண்ணிட்டான். கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக செய்பவரே, அதிகமாக செய்பவரே. ரப்சாக்கேவின் அந்த இராணுவங்கள் பிரேதங்களாக விழுந்து கிடந்ததாம். ஏரோது என்கின்ற ஒரு மனுஷன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், வேகமா போங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:21. குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் தான் நிறைய இடத்துல வேலை செய்ய போறான். இனிமே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட போகிறார். சகோதரனே, உன் கண்ணீருக்கு தேவ தூதர்களை நீ பதில் கொடுக்க போறாங்க. உன் வாழ்க்கையில, உன் டிராவல்ல இனிமே கர்த்தருடைய தூதர்களை நீ காண போகிறாய். கண்ணால பாக்குறியா இல்லையோ, உன் ஆவில அதை உணரப் போகிறாய். உன்னை பாதுகாக்கிற ஒரு கரத்தை நீ உணரப் போகிறாய். உன் சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ உணரப் போகிறாய். இங்கே ஏரோது என்கின்றவன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி, முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, அக்காலத்துல ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றான். ஆஹா, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். ஆனா மகிமை யாருடையது? வாய்தான் நம்முடையது, வார்த்தை தேவனுடையது இல்லையா? சத்தம் தான் நம்முடையது, சித்தம் தேவனுடையது. எல்லா துதிகளுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் C.H. ஸ்பர்ஜன் கிட்ட வந்து சொல்லுவாங்களா, ஐயா ரொம்ப நல்லா பேசுனீங்க, நீங்க 2வது ஆளா சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் ஆள் யார்? இப்பதான் பிதா சொல்லிட்டு போறான்னு வரான். ஒண்ணும் நம்புறது இல்ல. நீங்க பார்க்க நல்லா இருக்கிறீங்களா? இது கர்த்தரால் வந்தது. எந்த ஒரு மகிமை நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது, எந்த ஒரு உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது, எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஆண்டவர் மகிமைப்படுறாரா, அமைதியா இருந்து பழகணும். ஆண்டவருடைய சத்தியங்கள் திட்டமாய் பகுத்து போதிக்கப்படுகிறதா, அமைதியா இருந்து பழகணும். நல்ல ஒரு காரியம் நடக்க போகுது, நல்ல ஒரு பிரசங்கம் நடக்க போகுது, அங்க விசுவாசிகளுடைய ஒத்துழைப்பு அழகா இருக்கணும். வீட்டுல ஒரு பிரேயர் நடக்க போகிறது, 7 to 8 பிரேயர் நடக்க போகுது, 6:50 வந்து சண்டை போட்டு உட்கார்ந்து கூடாது. இருக்கிறீங்களா? தேவன் மகிமைப்படுகிற இடத்துல மகிமை தேவனுடையது. நமக்கு ஒரு மகிமையே கிடையாதுன்ற அந்த புரிதலுக்குள்ள வரணும். நல்ல வண்டி வாங்குனீங்களா, இது தேவனால் வந்தது. ஒரு இடத்த வாங்கினீங்களா, தேவனால் வந்தது. வாயால தேவனால் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற கூடாது. தேவனுக்கு மகிமையை கிரியையால வெளிப்படுத்தணும். சோத்ரையா,
கர்த்தர் கிருபையா ஒரு வீட்டை கட்ட உதவி செஞ்சார். கர்த்தர் கிருபையா வீட்டை கட்ட உதவி செஞ்சாரு. நீங்க கர்த்தரை என்ன மகிமைப்படுத்தினீன்ற கேள்வி இருக்குல்ல. அவர் உங்களை மகிமைப்படுத்துறதுல நீங்க கவனத்தை வைக்கிறீங்க, ரொம்ப நல்லது. அவரை நீங்கள் என்ன மகிமைப்படுத்துறீங்க? ஏறது குறித்த ராணில் குறித்த வஸ்திரத்தை தரித்து மகிமையை தேவனுக்கு செலுத்தாதபடினால் ஒரு தேவதூதன் பக்கத்துல இருந்திருப்பான் பொழுது உடனே அடித்தான் இருக்குது வசனம். எதிரிகளுக்கு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. உனக்கு விரோதமா நான் ஒண்ணும் பேச போறது இல்ல. கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர்னு சொல்லுங்க. என் பிரச்சனைகளை, உங்களுக்கு பிரச்சனை பண்ற மக்களை பார்த்து நீங்க கர்த்தர் நல்லவர்னு மட்டும் சொல்லுங்க. உங்களை ஏமாத்துற மக்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவருங்க. என்னை ஏமாத்தினாதான் நீங்க பழைக்க முடியுமா? பழிச்சுக்கங்க, கர்த்தர் நல்லவர். என்னை வெக்கப்படுத்தினாதான் நீங்க சந்தோஷப்பட முடியுமா? என்னை வெக்கப்படுத்துங்க, கர்த்தர் நல்லவர். என்னை எதிர்த்தாதான் நீ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் என்று உலகத்துக்கு தெரியுமானால் என்னை நீ இல்லையா? அதாவது ஒரு தில்லு பூச்சி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இல்லையா, திருப்பி நம்மை கனவீனப்படுத்த முடியாதவர்களை கனவீனப்படுத்துவது என்னையா கணம்? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஏரோதின் பெருமை, எல்லா மகிமையும் நம்ம தேவனுடைய மகிமையில் என்ன பண்ணக்கூடாது? தலையை நுழைக்கவே கூடாது. எந்த ஒரு உயர்வும், இதுதான் லூசிபருக்கு இல்லாமல் போனது. தேவன் ஒன்றை ஏற்படுத்தி வைக்கிறார், அவங்க மட்டும்தான் ஜெபிக்கணுமா? ஊழியக்காரனுக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும் யாரை கொண்டு வந்து எந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு பிதாவுக்கு தெரியும். ரொம்ப ஆழமா யோசித்து பாருங்க. முடிவுல என்ன ஆகுது? வார்த்தை ஆழ்த்தத்துவ நிலையா இருந்து அதாவது அக்ரி நிலையிலிருந்து ஆழ்த்தத்துவ நிலையான வார்த்தை மறுபடியும் ஆழ்த்தத்துவ நிலையிலிருந்து அக்ரி நிலைக்கு போறாரு. நாமெல்லாம் என்ன ஆகிறோம்? கிறிஸ்து தேவனில் தேவனாகிறார், நாம தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவாகிறோம். யாரை எங்க கொண்டு வந்து வைக்கணும், யாருக்கிட்ட எப்ப மைக்க கொடுக்கணும், யாருக்கிட்ட எப்ப பொறுப்பு கொடுக்கணும், யாருக்கிட்ட எப்போ எந்த காரியத்தை செய்யணும்னு இங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியும். நாம் ஒரு எக்ஸ்ட்ரா அறிவை வெளிப்படுத்தக்கூடாது. எனக்கு புரிதுன்றவங்க, தேவன் மகிமைப்படுறாரால் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். தேவன் மகிமைப்படுவாரானால் நாம் மறைந்து கொள்வதை போல ஒரு அற்புதமான வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது. தேவனை காட்டி கொடுத்து விட்டு, தேவனை திட்டமாய் போதித்து விட்டு, கர்த்தாவே ஸ்தோத்திரம், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான், இந்த செய்தியை கொடுப்பதற்கு, ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்வதற்கு, இந்த சுவிசேஷ கூட்டத்தை நடத்துவதற்கு நீர் கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டு கம்முன்னு உட்காந்துக்கணும். சுவிசேஷகர்கள் பெரும்பாலும் செய்யறது என்ன? அவர்களுடைய கூட்டங்கள் ஏதாவது ஒரு சின்ன அது அற்புதம் நடக்குதானே தெரியல, நடக்குதோ நடக்கலையோ எல்லாரும் மேடைக்கேத்து, கையில மைக்க கொடு, கிட்னில இவ்வளவு பெரிய கல் இருந்துச்சு, கிட்னியே இவ்வளவு பெருசு கிடையாது அம்மா, இவ்வளவு பெரிய கல் இருந்துச்சு கிட்னில, ஐயா ஜெபம் பண்ணும்போது அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. கிட்னி இருக்குதுன்னு யார் சொன்னது? டாக்டர் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாரு. கிட்னி இல்லைன்னு யார் சொல்லணும்? கிட்னில கல் இல்லைன்னு யார் சொல்லணும்? டாக்டர் தானே சொல்லணும். அது எப்படி மேடையில் நீ மைக் வச்சு சொல்ற? கிட்னில கல் இருக்குதுன்னு சர்டிபிகேட்டை காட்டுற நீ, கிட்னி கல் இல்லைன்ற சர்டிபிகேட்டும் காட்டி சாட்சி சொல்லணும். நம்ம ஆளுங்க கிட்னில கல் இருக்கிறது சர்டிபிகேட்டை மட்டும் தான் காட்டுவாங்க, கிட்னில கல் இல்லாம போனதை சாட்சியா சொல்லுவாங்க. இது என்ன மகிமை? படிச்சவன் யாராவது ஒருத்த மதிப்பானா இந்த ஆண்டவரை? ஒருத்த மதிப்பானா அந்த கூட்டத்தை? ஒருத்த சிந்திக்கிற, எதிராக சிந்திக்கிற, அறிவும் ஆற்றலும் உள்ள, கிறிஸ்தவத்துக்கு எதிராக சிந்திக்கிற ஒருவனாவது இதை ஒரு சாட்சியா எடுத்துக்கொள்ள முடியுமா? அதுல தேவன் மகிமைப்படுவாரா? உண்மையான அற்புதங்களை, உண்மையான அதிசயங்களை, பொய்யான சாட்சிகளை சொல்லி கேவலப்படுத்தி விடக்கூடாது. எழுதுறீங்களா? லூசிபர் தன்னைத்தான் உயர்த்தி கொண்டான். 14ஆம் அதிகாரம் ஏசாயா 14, எசேக்கியேல் 28 நேரம் ஆயிடுச்சு. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். யாரும் அவனை ஐயா ரொம்ப இப்போ ஆதாம் ஏவாள் யாரால வஞ்சிக்கப்பட்டாங்க? ஆதாம் ஏவாள், ஆதாம் யாரால் வஞ்சிக்கப்பட்டாங்க? ஆதாம் ஏவாள் சொல்லக்கூடாது, இனிமே ஏவாள் ஆதாம் தான் சொல்லணும்.
ஏவால ஆதாம யாரால வஞ்சிக்கப்பட்டாங்க? அவன் வந்து சொல்றான் இல்லையா, இந்த பழத்தை நீங்க புசித்தீங்கன்னா அப்படி குளோரி ஆயிடுவீங்க. யாருன்னா குளோரி இருந்தா மாத்திக்குங்க. அப்படியே அப்படியே நீங்க எல்லாம் கடவுள் ஆயிடுவீங்க, கடவுளே இல்லாம ஆயிடுவீங்க. சரி, அவனை யாரு உயர்த்தினது? சரி, இயேசுவை தாழ்த்தினது யாரு? பிதா அவரை தாழ்த்தினாரா? இயேசுவை தன்னை தானே தாழ்த்திக்கினாரா? ஏமா இருக்கிறீங்களா? தும்புறம்மா பின்னாடி உட்காந்து சேஃபா உட்காந்துட்டீங்க, காத்து அடிக்குதியா, குளிருக்கு இதமா இருக்குது, முடிச்சுட்டேன். இயேசுவை தாழ்த்தினது நானா, நீங்களா, பிதாவா, ஆவியானவரா, தூதர்களா, பிரதான தூதர்களா, ஜீவன்களா? யார் இயேசுவை தாழ்த்தினது? தன்னை தானே தாழ்த்தினார். கரங்களை உயர்த்தி. லூசிபரை உயர்த்தினது யாரு? தன்னை தானே உயர்த்தி கொண்டான். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட சாத்தானுடைய முடிவு என்ன? தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பாதாளத்தில் அவன் படுக்கை, பூச்சிகளே அவன் போர்வை. ஆனா தன்னை தானே தாழ்த்தின இயேசுவின் முடிவு என்ன? வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவர் பெற்றிருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அப்படியானால் சிலுவை மரண பரிந்தம் தன்னை தாழ்த்தினார். கல்வாரி சிலுவையில கைகள் மனிதர்களை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தினவர், மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக தன்னை தாழ்த்தினவர். அப்படியானால் எந்த ஒரு கிரியையும் தேவனோடு மக்களை ஒப்புரவாக்குவதற்காக இருக்க வேண்டும். எந்த ஒரு திட்டமிடுதலும் தேவன் மகிமைப்படுகிறது, ஜனங்கள் தேவனோடு சேர்க்கப்படுவது, தேவனோடு சேர்க்கப்பட்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவது. எந்த பேச்சும், சிரிக்கிறீங்களா, அதோட நோக்கம் இதுவா இருக்கணும். நீங்க அமைதியா இருக்கிறீங்களா, அதோட நோக்கம் இதுவா இருக்கணும். நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்களா, கையை தட்டாம இருக்கிறீங்கன்னு ஒரு மாதிரி மறைக்கிறீங்களா, அதோட நோக்கம் என்னவா இருக்கணும்? தேவன் மகிமைப்படுறதா இருக்கணும். ஒன்று நீங்கள் சலிச்சுக்கிறீங்களா, தேவன் மகிமைப்படுறதா இருக்கணும். நீங்க ஒரு காரியத்துல ஆஹான்னு சிரிக்கிறீங்களா, தேவன் மகிமைப்படணும். எனக்கு புரிதுன்றவங்க, தேவன் மகிமைப்படுவதை மனதில் வைக்காமல், இஃப் யுவர் தாட் இஸ் ரைட், யுவர் ராங் வில் பி ரைட். யுவர் தாட் இஸ் ராங், யுவர் ரைட் வில் பி ராங். உங்களுடைய நோக்கம் சரியானதா இருந்தால் உங்கள் தவறுகளும் சரியாக மாறிவிடும். உங்கள் நோக்கம் தவறானதா இருந்தால் உங்கள் சரியும் தவறாக முடிந்துவிடும். மறக்கவே கூடாது. நோக்கம் என்ன? தேவன் மகிமைப்படுவதும் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஜனங்கள் வந்து சேருவதுமே அல்லாமல் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதனுடைய நோக்கம் இதுதான். பைபிள் ஸ்டடி. ஏன் நான் எவ்வளவு பெரிய தியாலஜியன் என்பதை நீங்கள் பார்க்கறதுக்கு இல்லை. நான் எவ்வளோ தியாலஜிக்கல் புக்கை படிக்கிறேன்றதை உங்களுக்கு புகுத்துறதுக்கு ஒன்றும் பைபிள் ஸ்டடி கிடையாது. பரலோகம் போறதுக்கு இதுதான் பாதை. ஏன் வீட்டு கூட்டங்கள் நிறைய ஜனங்கள் சபைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாவட்ட அளவில் அங்கீகரிக்கப்பட்ட போதா கிடையாது. ஒருவரும் நரகம் போய்விடக்கூடாதுன்றது யாருடைய சித்தம்? அதுல நம்ம பங்கு எடுக்கிறோம். அந்த பாரத்தை தோல்ல சுமக்கிறோம். இயேசுவின் சிலுவையை சிரேனி ஊரானாகிய சீமோன் தன்னுடைய இயேசுவின் சிலுவையை 20 மீட்டர் தூரம் சுமந்து வந்ததை போல ஒரு பகுதி, ஆண்டவரே அந்த மொத்த சிலுவையும் என்னால் சுமக்கும் ஆசைதான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நான் சிலுவை சுமக்க விரும்புறேன். உங்க சித்தம் என்னவோ அதை செய்ய விரும்புறேன். நீங்க எதை விரும்புகிறீங்களோ அதை செய்ய விரும்புறேன். எது உங்களை மகிமைப்படுத்துமோ அதை திரும்ப திரும்ப பேச விரும்புறேன். எது உண்மை கனப்படுத்துமோ அதை திரும்ப திரும்ப செய்ய விரும்புறேன். எது உங்க ராஜ்யத்தை வளர்க்குமோ அதை செய்ய, அதுக்காக நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. கரங்களை உயர்த்தி உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. சத்தம் உயர்த்தி வாலிபர்கள் எல்லாரும் அல்லேலூயா,
அல்லேலூயா. தாழ்மையில் ஆடிமையை நோக்கி பார்த்தீரே. சத்தமா ஓ உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தாரு. ஆண்டவரே, சிங்காசனத்தில் இருக்கிறவரே, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா மகிமையும் உம்முடையது ஆண்டவரே. எல்லா கணமும் உம்முடையது. எல்லா ஸ்தோத்திரங்களும் உம்முடையது. எல்லா வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஆராதனைகளும் தொழுகையும் உம்முடையது. ஆண்டவரே, நாங்கள் தூளும் சாம்பலுமானவர்கள் அப்பா. எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது. உம்மாலே சிந்திக்கப்பட்டோம், உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டோம், உம்மாலே படைக்கப்பட்டோம், உம்மாலே கருவானோம், உம்மாலே உருவானோம், உம்மாலே பிறந்தோம், உம்மாலே தாங்கப்படுகிறோம், உம்மாலே வளர்க்கப்படுகிறோம், உம்மாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உம்மாலே மன்னிக்கப்படுகிறோம், உம்மாலே மறுரூபமாகிறோம், உம்மாலே வளர்க்கப்படுகிறோம், உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிழைப்பது, நடப்பது, உட்காருவது, நேர்ந்திருப்பது, ஜீவிப்பது, ஆண்டவர் எல்லாமே உம்மால். ஆண்டவரே, உம்மாலேயே நாங்கள் நியாயந்திருக்கப்பட போகிறோம். உம்மாலேயே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உம்மாலேயே நாங்கள் உம்முடைய மகிமையிலே பிரவேசிக்க போகிறோம். உம்மோடு நித்தியமாய் உம்முடைய மகிமைக்கென்று வாழ போகிறோம். எல்லாம் உம்மாலே உண்டானது. ஆண்டவர், ஒருவேளை கடந்த காலங்களிலே, கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டவரே ஜீவிய காலங்களிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வார்த்தைகளிலே ஒருவேளை நாங்கள் பெருமைப்பட்டிருந்தால், நாங்கள் மக்களால் மகிமைப்படுத்தப்பட்டிருந்தால், ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. எல்லாம் உம்முடையது. கொடுப்பது உம்முடையது. சம்பாதிப்பது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய குடும்பத்தின் பலன் அல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய பலன் அல்ல. ஆண்டவரே, அது உம்மாலே உண்டாகிறது. அதை உமக்கென்று கொடுப்பதிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு கொடுப்பதிலே ஆண்டவரே, உம்மை கொடுத்து நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உணர்வினாவியை தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களை நீர் மகிமைப்படுத்துவீராக. கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. மகிமைப்படுத்துகிறவர்களை மகிமைப்படுத்துகிற தெய்வம். என்னுடைய மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிற தெய்வம். எங்கள் வாயிலிருந்து ஆண்டவரே கிருபை என்கின்ற வார்த்தை வரட்டும். எங்கள் வாயிலிருந்து கர்த்தருடையது என்கின்ற வார்த்தை வரட்டும். எங்கள் வாயிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தை வரட்டும். எங்கள் வாயிலிருந்து எல்லாம் தேவ தயவு என்கின்ற வார்த்தை வரட்டும். கர்த்தருக்கு சித்தமானது என்ற வார்த்தைகள் வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் உம்முடைய மகிமையின் கிரீடங்களாய் இருப்பார்களாக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரத்தையும் ஒருவருக்கே செலுத்தி ஆரணி அள்ளியந்தில் ஆராதனைகளை கர்த்தாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்தோம். ஜெபங்களை எல்லாம் கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமாய் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதலும் சமாதானமும்
நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்குமாய் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.